ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் ஒரு சீரியல் கில்லிங் ப்ளஸ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவியாக வெளிவந்திருக்க ஆரியன் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்றின் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே நீயா நானா மாதிரி ஒரு டாக் ஷோ, அதுவும் பிரபலமான சேனலில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த டைமில் செல்வராகவன் உள்ளே பூந்து இப்போ இங்கே ஒருத்தரை நான் கொலை பண்ண போகிறேன், அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய 5 நாளில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க பேரை நான் ரிவீல் பண்ணுவேன். நான் ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்ட்டா 1 மணி நேரம் கழிச்சு நான் யார சொல்றேனோ, அவங்களும் கொலை செய்யப்படுவாங்கன்னு சொல்லிட்டு, இப்ப இங்க யார நீங்க கொலை பண்ண போறீங்கன்னு கேட்கும்போது, தன்ன தானே பார்த்தீங்கன்னா சுட்டுக்கிட்டு செத்து போயிடுறாரு. ஸோ இந்த ஒரு கேஸ் நம்ம படத்தோட ஹீரோவான விஷ்ணு விஷால் கிட்டயும் வருது. முதல்ல இந்த கேஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சும்மா பிராங்க்காக தான் இருக்குன்னு நெனைக்கும்போது, இவர் சொன்ன மாதிரியே முதல் மர்டரும் நடக்க, இதுக்கப்புறம் இந்த கதையில என்னதான் நடந்துச்சு? செத்துப்போன செல்வராகவன் எப்படி 5 நாள்ல 5 பேர கொலை பண்ணாரு? இந்த கேஸ ஹீரோ சால்வ் பண்ணாரா? இல்லையான்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னா, ராட்சசனுக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு சீரியல் கில்லர் பேட்டர்ன். ஸோ ராட்சசனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, விஷ்ணு விஷால் நடிக்கிறாருன்றப்ப பெரிய ஹைப்போட தான் போய் பார்த்தேன். ஆனா, இது ஒரு வழக்கமான சீரியல் கில்லிங் பிளஸ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவி தான். அதுல இது கொஞ்சம் பெக்யூலியரா மாறுனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விக்டிமே செல்வராகவன் தன்ன தானே சூசைட் பண்ணி இறந்துருவாரு. ஆனா, அவர் சொன்ன மாதிரியே அடுத்த 5 நாள் இவர் 1 மணி நேரம் அந்த பேர ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரா சாவாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இந்த கதைக்களத்தையே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்கு. ஆனா, அத ஒரு விஷயத்த எடுத்துட்டீங்க அப்படின்னா, நார்மலா ஒரு சீரியல் கில்லிங் பிளஸ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவி எப்படி இருக்குமோ, அதே பேட்டர்ன்ல தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்பும் சரி, செகண்ட் ஹாஃப்பும் சரி, பெருசா எங்கேயுமே போர் அடிக்கல. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டர ரிவீல் பண்ணுவாங்க. அவங்களோட பாசிட்டிவ், நெகட்டிவ் சைட் சொல்லுவாங்க. அதன் மூலம் அந்த கேரக்டருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு தோணும். ஆனா, இந்த படத்துல செல்வராகவன் அனவுன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கேரக்டர் யாருன்னே தெரிஞ்சா கூட, பெருசா நமக்கு எமோஷனல் பாண்டிங் எங்கேயுமே கனெக்ட் ஆகலனா கூட பார்த்தீங்கன்னா, படம் பெருசா எங்கேயுமே லேக் ஆகல. இந்த படத்துல பொறுமைய சோதிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துக்கு கொஞ்சம் கூட ஒட்டாத, கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாத ஒரு கிளைமாக்ஸ வச்சுட்டாங்களோன்னு தோணுச்சு. ஏப்பா நீங்க 5 நாள்ல 5 பேர் கொல்றதெல்லாம் ஓகே. ஒரு கேரக்டர்னா அவங்களுக்கு பாசிட்டிவ், நெகட்டிவ் சைடுன்னு ஒண்ணு இருக்கணும். இந்த கேரக்டர ஃபுல்லாவே பாசிட்டிவா தான் காட்டுறீங்க. அவங்கள கொன்னு தான் இந்த உலகத்தோட அட்டென்ஷன அவங்க மேல திணிக்கணுமா. இன்னைக்கு சோசியல் மீடியா எங்கேயோ போயிடுச்சு. அவங்களுக்கு இருக்க நல்ல விஷயத்த சொல்லி கூட அவங்கள இந்த உலகத்துக்கு காட்டியிருக்கலாமே. செவனேன்னு இருந்தவன ஏன்யா கொன்னு இந்த உலகத்துக்கு காட்டிட்டீங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் அப்படியே லாங் லைஃபா அவங்கள மனசுல வச்சுக்க போறாங்க. கடைசியா நடந்த ஸ்டாம்பேட்ல இருந்து எத்தன விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அத விட ஒரு பெரிய விஷயம் வந்தா மக்கள் அது பின்னாடி போயிட்டு இத மறந்துருவாங்க. கமலஹாசன் சொன்ன மாதிரி மறதின்றது ஒரு தேசிய வியாதி தானே. ஸோ மக்கள் அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்க போறாங்களா? இந்த மாரி பார்த்தீங்கன்னா, படத்துல ஒட்டாத ஒரு கிளைமாக்ஸ வச்சுட்டாங்க. அவ்ளோ மணி நேரம் படத்த பார்த்துட்டு, ஐயோ! என்னையா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாரி ஆயிப்போச்சு. அத தவிர செல்வராகவன் அவங்க கூடயே டிராவல் பண்ணா கூட, லைஃப்ல இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணி கொண்டு போயிருக்கலாமே. இதுக்காக தான் 10 வருஷம் உழைச்சிருக்கீங்கன்றப்ப, ஏன்யா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தன்ற மாரி தான் இருந்துச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் அந்த கிளைமாக்ஸ தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா, 2 மணி நேரம் உங்களுக்கு சுவாரஸ்யமாவே கொண்டு போயிருப்பாங்க. பட் கிளைமாக்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு கண்டிப்பா கடுப்பேத்தி உட்டுருச்சு. இத தவிர படத்தோட விஷுவலும் சரி, சினிமாட்டோகிராஃபியும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொடுத்த ரோல எல்லாமே நீட்டா பண்ணியிருக்காங்க. ஸோ வாய்ப்பு கிடைச்சா இந்த படத்த ஒன் டைம் ஆச்சும் வாட்ச் பண்ணி பாருங்க. படத்துல அடல்ட் கன்டென்ட் இல்லன்னா கூட இந்த ரத்தம் தெறிக்கக்கூடிய சில சீக்வென்ஸ் இருக்கு. இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த படத்த பாருங்க. மொத்தத்துல இந்த ஆரியன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு வழக்கமான கிரைம் த்ரில்லர் மூவி தான். ஆனா, இறந்த ஒருத்தர் எப்படி 5 நாள்ல 5 பேர அடுத்தடுத்து கொலை பண்ண போறாருன்ற அந்த ஒரு பெக்யூலியர் விஷயம் மட்டும் தான் இந்த படத்த பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் மேல ஏத்தி காட்டுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒட்டாத ஒரு கிளைமாக்ஸ வச்சிருக்காங்க. யோவ்! சிவனேன்னு இருந்த 5 பேத்த கொன்னு, அவங்க மூலம் தான் நீங்க ஒரு உலகத்துக்கு கருத்து சொல்ல முடியுமா? இன்னைக்கு சோசியல் மீடியா எங்கேயோ போயிடுச்சே. அவங்கள நல்ல விதமா காட்டி, அவங்களுக்கு உண்டான வாழ்க்கைய மேம்படுத்தி, அந்த மாதிரியும் அவங்கள இந்த உலகத்துக்கு காட்டியிருக்க முடியாதா? இன்னைக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டாலே அது எங்கேயோ வைரலா போகுதுங்க. பாவம் 10 வருஷம் அவங்க பின்னாடி சுத்தி ஒருத்தவங்கள கொலை பண்ணி தான் காட்டணுமாம். சரி அப்படிதான் கொலை பண்ணாலும் மக்கள் அவங்கள ஞாபகம் வச்சுக்க போறாங்களா என்ன? கமலஹாசன் சொன்ன மாதிரி மறதின்றது ஒரு தேசிய வியாதி இல்லையா? என்னய்யா இது கிளைமாக்ஸ் எழுதி வச்சிருக்கீங்க. 2 மணி நேரம் படத்த அவ்வளோ சுவாரஸ்யமா போய் பார்த்து, கிளைமாக்ஸ பார்க்கும்போது சப்புன்னு ஆயிப்போச்சு. அந்த ஒரு விஷயத்த மட்டும் தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படம் உங்கள நெறையவே என்கேஜ் பண்ணும். இத தவிர சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், பேக்கிரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே கூட பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஓடுனாலும் பெருசா எங்கேயும் போர் அடிக்கல. கொடுத்த ரோல எல்லாமே நீட்டா பண்ணியிருக்காங்க. ஸோ வாய்ப்பு கிடைச்சா படத்த ஒன் டைம் ஆச்சும் வாட்ச் பண்ணி பாருங்க. அந்த கிளைமாக்ஸ மட்டும் தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படம் இன்னமுமே பெட்டர் கனெக்ட்ட கொடுக்கும். படத்துல பெருசா அடல்ட் கன்டென்ட் எதுவும் இல்லன்னா கூட ரத்தம் தெறிக்கக்கூடிய சில சீக்வென்ஸ் இருக்கு. இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு பாருங்க. குழந்தைகளுக்கு உண்டான படம் இல்ல. நீங்க மெச்சூர் அடல்ட்டா இருந்தா தாராளமா பாருங்க. நீங்க கொடுக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்துக்கு கண்டிப்பா ஒர்த்தபிளா இருக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல.
இந்த வீடியோ பிடிச்சதா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துட்டு பக்கத்துல வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.